ஹலோ மீஸ் அம்மா, வெல்கம் பேக் டு தி சேனல். பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்க்கணும்னு சொல்லி நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், ஓகேவா? டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட் நான் இதுலேருந்து கட் பண்ணியிருந்தேனோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? போன பார்ட் இதுலேருந்து கட் பண்ணியிருப்பேன்னா நம்ம பையனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடந்தவருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து குத்தாட்டம் போடாதாங்கிற மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மினியை பற்றி பார்க்கணுன்னா மினி வந்து பிஸ்னஸ் விஷயமா அங்கே போய் அதாவது ட்ராப் ஆகியிருப்பாங்க. அதுக்கும் காரணம் நம்ம ஜங்குக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் போன பாட்டிலையே. இந்த பாட்டில் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம வயனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி இப்போ ஃபர்ஸ்ட் நைட், அதாவது பொண்ணோட வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுன்றது நம்ம வயனா வீட்டு சைடு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வயனாவோட அப்பா அம்மாக்களும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாங்கள் இங்கே ரெடி பண்ணுறோன்னு சொல்லி ஜங்குக்கோட வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்ல, சரி ஓகே நீங்களே ரெடி பண்ணிக்கோங்கன்னு ஜங்குக்கோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் மோமோ, தெஹாங், அதுக்கப்புறம் ஜிமின் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் பெருசான ஆக்கள் கிடையாது. வயனோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வயன், அதுக்கப்புறம் ஜங்குக், இவங்க 4 பேரும் தான் இருக்காங்க. ஏன்னா சொந்தக்காரவங்க எல்லாம் போயிட்டாங்க. பக்கத்தில் வீடு இருக்குது, அதில் போய் ஸ்டே பண்ணணுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்த மற்ற சொந்தக்காரவங்களாம் போயிருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ் தூரத்துலேருந்து வந்தவங்க எல்லாம் பக்கத்தில் எல்லாம் வீட்டில் தங்கிரோன்னு நம்ம வயனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருப்பாங்க வயனா ரெடி பண்ணுறதுக்காக. நம்ம வயனாவும் ஓகேன்னு சொல்லி ரெடி ஆகிறதுக்கு முடிவு பண்ணி, ரெடி ஆகிறதுக்கு அவங்களோட ரூமில் தான் ஃபர்ஸ்ட் நைட் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ரூமுக்கு போகாமல் மினியோட ரூமில் போயிட்டு ரெடியாகி கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லி நம்ம ஜிமினும் தேவங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி விட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ரூமில் இருந்துக்கிட்டு இத்தனை வருஷ கனவு எனக்கு நிறைவேற போகுது. வந்தோடனே அதுக்கிடையிலே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு டூயட்டே பாடி எழும்பிட்டார். நம்ம வயனா வர்றதுக்கிடையில் பாடிட்டு வந்துடுவார். வயனாவுக்கு வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான சாரீ கட்டி, அதுக்கப்புறம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நம்ம வயனோட ஃப்ரெண்டு 2 பேரும் ரெடி பண்ணி ஓடி போடுவாங்க. நம்ம வயனா கீழே குளிஞ்சிட்டு ப்ளஷியாக இருப்பாங்க. கீழே கிச்சனில் போயிட்டு பால் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வயனாவோட அம்மா. அதை எடுத்துகிட்டு நானும் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாருமே நாங்கள் மற்ற வீட்டில் போய் இருக்கோம், நீயும் மாப்பிள்ளையும் தான் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லி வயனாவோட அம்மா வயனுக்கு அட்வைஸ் பண்ண, அவர் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கோ, எல்லா அம்மாக்களும் சொல்கிற மாதிரி எனக்கு சொன்னது கிடையாது. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. அதாவது சீரியல்லையும் சொல்கிற மாதிரிக்கே சொல்லி அனுப்புகிறாங்க. வயனாவோட அம்மாவும் வயனாவும் தலையை கீழே குனிஞ்சு வாக்கிலே மண்டையை ஆட்டிட்டு நம்ம வயனா வந்து படிக்கட்டில் மெதுவாக படிக்கட்டில் ஏறி ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே இந்த சீனை இங்கேயே கட் பண்ணிவிட்டு நம்ம மினி அண்ட் சூன் சைட் பார்த்தா மினி வந்து டென்ஷன்லேயே இருப்பாங்க. என் அக்கா கல்யாணத்துக்கும் போகல, இவன் வேறு பிஸ்னஸ் டீல் அது இதுன்னு இவனை விட பெரிய பணக்காரனாக பார்த்து நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலாச்சும் இப்போதைக்கு பணக்கார லைஃப், இவன் நீதி நியாயம் தன்னம்பிக்கை அது இதுன்னு சொல்லி பேசிகிட்ருக்கான். என்ன பண்ணுறதோ தெரியல. இதில் வேறு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அப்பப்போ வாமிட் வேறு வந்து தொலைக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரியலைன்னு சொல்ல சோன் வந்து ஃபைல் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மினி வந்து பால்கனியிலேருந்து தான் புலம்புன்னு புலம்பிகிட்ருக்காங்க. கத்தி புலம்பிகிட்ருக்காங்க. சோன் வந்து மினியை டோரை, அதாவது பால்கனி டோரை லாக் பண்ணி கூப்பிட மினி வந்து திரும்பி பார்த்துட்டு நல்லா ப்ரீத்தை இழுத்து விட்டுட்டு, இவன் வேற வந்துட்டானா, போய் என்னென்னு கேட்டு தொலைச்சிட்டு வருவோன்னு சொல்லி மினி வந்து மெதுவாக போயிட்டு சூனை பார்த்து, சொல்லுங்கள் சூன் மாமா, சாப்பிட்லையா நீ? டேப்லெட் வேறு போடணும். சரி மாமா நான் வரேன். இப்போ வேறு அப்பப்போ வந்துக்கிட்டு சாப்பிட்லையா நீ, மருந்து குடிக்கணும் மண்ணாங்கட்டி குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைக்கிறேன்னு எனக்கு நான் தெரியலை. நம்ம ஜிமின் அண்ட் தயாங் சைட் போய் பார்க்கலாம். நம்ம ஜிமின் தயாங்கும்
மச்சானுக்கு முதல் இரவுக்கு ஜெமீன் வந்து குடிச்சிக்கிட்டே இன்று முதல் இரவுன்னு பாட்டு பாடியிருக்கத்தான் பார்த்து என்ன முதல் இரவா? ஆமாம் மச்சான், இன்னைக்கு முதல் இரவில் நம்ம பங்குக்கு. ஏற்கனவே நீ கல்யாணம் முடித்து சம்பவம் எல்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்ப. உன்னோட கோரிக்கையை நான் கேட்க எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது. இன்னைக்கு மச்சான் செம்ம ஹாப்பியாக ஜாலியான மூடில் இருப்பான் என்று சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து திங்க் பண்ணி கண்டு கேட்க நம்ம ஜெமீன் வந்து ஜங்குக்கை பற்றி திங்க் பண்ணுவார். திங்க் பண்ணக்க நம்ம தேவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நைட்டில் இன்னும் சொல்லி கேட்க நம்ம ஜெமீனை பார்த்து மச்சான் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நைட்லையா? சம்பவம் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது? டேய் மச்சான், உனக்கு மேரேஜ் ஆகி 6 month ஆகுதே, சம்பவம்னா என்னன்னு கேட்குற? அப்போ நீ உன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன பண்ண மச்சான்? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? போனேன், மோமோ வந்தால் பால் செம்போடு எடுத்துகிட்டு வந்தால் மோமோ பார்த்தேன். மோமோ வந்து அவளுக்கு பால்னு சொன்னால் எனக்கு அது வேணாம், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிட்டேன். டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்க? டெய்லி இதை தான் பண்ணுறேன். தூக்கம் வருது, டயர்டாக இருக்குன்னு சொல்லி நான் தூங்கிடுவேன். அட பாவி, 6 மாதமாக நீ கண்ணி கழியாமல் தான் இருக்கியா? மச்சான், உனக்கு இந்த சம்பவம் மேட்டரு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அப்படின்னா என்னடா? அடப்பாவி, ஃப்ரெண்டாக இருந்து ஃப்ளட்டிங் கிங்காக இருந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்காம விட்ட பாவினா என்னை மன்னிச்சிரு மச்சான், மன்னிச்சிரு. என் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள்னு எனக்கு தெரியும். ஏன் எல்லாமே எங்கள் 2 பேரையும் பார்த்து டெரராக முறைக்கிறாள்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு மச்சான்னு சொல்லி நம்ம ஜெமீன் தேவங்க பார்த்து அழுன்னு அழுதுட்டுருக்காரு. இந்த ஃப்ளோவை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்த சீனுக்கு நான் கொண்டு போகிறேன். நான் வந்து மெதுவாக படிக்கட்டில் கீழே குனிஞ்ச வாக்கிலேயே படிக்கட்டில் இருந்து மேலே போனோன்னே நம்ம ஜங்குக்கு ரூம்குள்ளேருந்து பொறுமையே கிடைக்காம கதவை திறந்து வச்சுட்டு கதவுக்கு பக்கத்துலேயே இருந்து வருவாளா இல்லையா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தோன்னே வயன் பக்கத்தில் வந்தோன்னே கொலுசு சவுண்டு கேட்க வந்துட்டா கேட்குது இன்னும் சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு நம்ம வயன் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே டோரை லாக் பண்ணி டோரை தாப்பால் போட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வயன் வந்து பால் செம்பு பக்கத்தில் இருக்க பெட்டில் நம்ம வயனை வந்து படுத்துட்ருக்காங்க. மேலே ஓவரான பொசிஷனில் ஜங்குக்கு இருக்கார். அதுக்கப்புறம் வயனை பார்த்து ஓகேவான்னு கேட்க சொல்லி தலையை அங்காளி இல்லைன்றதை ஆட்டுவாங்க. ஓகேவா, இருந்தாலும் இல்லைன்னாலும் இத்தனை நாளாக நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் இந்த ஒரு நைட்டுக்காகத்தான், எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ப்ரைவசியை கொடுத்துட்டு நாம் போகலாமா? இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம தயாங் ஜெமீன் இவங்க 2 பேரும் அந்த வைனாவோட ரூமுக்கு வந்து எழுப்புவாங்க. நம்ம தயாங் வந்து இருக்கிறதையும் விட அன்னைக்கு தான் ரொம்ப ப்ளஷியாக ஆகிட்டு இருக்காரு. இது ஏன்னான்றது நான் நெக்ஸ்ட் பார்ட் அதில் போடுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மை டர்ட்டி மைண்டட் வைஃபி, அதுக்கு நான் இந்த தேங்காயோட ஃப்ளோவை நான் அதில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேவா மீஸ்? இப்போ வந்து இந்த எஃப்எஃப்பை பார்க்கலாம். நம்ம வைனாவோட அம்மா அப்பா எல்லாம் கீழே வந்து நம்ம தாங்க்கும் இவனுக்கும் 2 பேருக்குமே ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வைனா வந்து வெள்ளனாவே எழுந்து ஒரு 6 o'clock போலவே எழுந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு சும்மா க்யூட்டாக ட்ரெடிஷ்னலாக சாரியெல்லாம் கட்டி ரெடியாகி கீழே வருவாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இன்னுமே தூங்கிக்கிருப்பார். நம்ம வைனாவை செகண்ட் ரவுண்ட் போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பார். நம்ம வைனா தான் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து உள்ள டோரை திறந்துட்டு உள்ளே போய் குளிக்க போயிட்டாரு. நம்ம மினி ஆக்கள் ஃப்ளோவை பார்க்கலாம். மினி வந்து மார்னிங் எழுந்திரிப்பாங்க. என்ன பண்ணுன்னு தெரியலை. மினியை பார்த்து நம்ம மினி பெட்டில் படுத்துருக்கேக்கு சூன் வந்து அந்த கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக தானே வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஒரு கொலாபரேட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனியில் போய் கதைக்கணும்னு சொல்லி
முடிவு பண்ணிவிட்டு நம்ம மினியை பார்த்து, நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு வரேன் மினி, நீ ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, நீ படுத்து தூங்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி மினியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம சூன் வந்து போயிட்டாரு. நம்ம மினியும், நான் பண்ணுறது தப்பா சரியா, என்ன பண்ணுறதுன்னு எனக்குன்னே தெரியலையே. ச்சே. மினி வந்து அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டோட நேம் என்ன வைக்கலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம வைனா வந்து கீழே இறங்கி வந்து, அம்மா நான் எல்லாருக்கும் ஷேவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து எல்லாருக்கும் ஃபுட்டை போட்டு சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. தேங்கன்னா மோமோ அக்கா என்ன பண்ணுறாங்க, அவள் வீட்டில் இருக்காள், டயர்டாக இருக்காள்னு தூங்கிட்டு இருந்தாள்னா, உங்கள் 2 பேரையும் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதான் உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். தம்பி அதுக்கப்புறம் சீரெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொண்டு போகணுன்றதுக்காக வந்திருக்காங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நல்ல நேரம் வந்து 11 இருக்குது, நல்ல நேரத்தை பார்த்து தான்மா கிளம்பணும் தங்கச்சிம்மான்னு சொல்லி நம்ம தேங்க்ஸ் சொல்ல, சரி ஓகேண்ணா நான் அவரையும் போயிட்டு கீழே கூட்டிகிட்டு வரேன் ஓகேன்னு சொல்ல, நம்ம வைனா வந்து திரும்பி பார்க்க நம்ம ஜங்குக்கும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரி கீழே இறங்கி வருவார். நம்ம வைனா வந்து ஜங்குக்கை பார்த்தோன்னே ப்ளஷி ஆகி ரொம்பவே தலையை கீழே குனிஞ்சிருவாங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் காட்டிக்கிருக்காங்க. நம்ம ஜிமின் வந்து வைனாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களையே பார்த்துட்டு இருந்துட்டு மனசுக்குள்ளேயே அந்த பொண்ணை பார்த்து, மலரே மௌனமா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவார். நம்ம வயன் வீட்டில் உள்ளவங்க ஜங்குக் எல்லாருமே ஜிமினை திரும்பி பார்ப்பாங்க. என்னடா பண்ணுறான் இவன், என்ன எல்லா டிக்கெட்டும் நம்மளை பார்க்குது, மனசுக்குள்ளே பாருன்னு சொல்லி வெளியே பாடிட்டோமோ. நம்ம வைனாவோட ஃப்ரெண்டும், மச்சான் நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம வைனாவோட ஃப்ரெண்டும் விட்டா போதுண்டா சாமின்னு தெரிச்சிக்கிட்டு ஓடிட்டாங்க நம்ம ஜிமினை பார்த்து. நம்ம ஜங்குக்கும் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஜங்குக்கும் ஃபுட்டை போட்டு சர்வ் பண்ணுவாங்க வைனாவை பார்த்து, நீயும் வந்து இருந்து சாப்பிடுவேன்னு சொல்லிக்க நம்ம வைனாவும் இல்லை வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிக்க ஜங்குக்கு வந்து வைனாவை பார்த்து, என்ன இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் தேவையில்லை நீயும் வந்து சாப்பிடு எங்கள் கூட. ஆமாம் தங்கச்சிம்மா நீயும் வந்து சாப்பிடு, இதெல்லாம் ஏன் இப்படி பார்த்துட்ருக்குன்னு சொல்ல வைனோட அம்மா அப்பாவும் மாமா வந்து இருந்து சாப்பிட்றேன்னு சொல்ல வைனாவும் கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. மினிக்கு கால் பண்ணி பேசுனீங்களா அம்மா அப்பான்னு கேட்க வைனா வந்து அப்பா அம்மா பார்த்து கேட்க அவங்க அப்பா அம்மா வைனோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, கால் பண்ணி கேட்டோம்மா, மாப்பிள்ளையும் அதுக்கப்புறம் மினியும் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துடுவாங்களாம், அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நல்ல நாள் இருக்குது, அன்றைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர வீக்லேயே மினிக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள். சரி ஓகேம்மா, மினிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி பேசுங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட. அவங்க மினியோட அப்பா அம்மா மினியோட மாமியார் மாமனார்கிட்ட கேட்டிங்களா, என்ன சொன்னாங்க? அவங்களும் சரி ஓகே கூடிய சீக்கிரமே பண்ணி வச்சிடலான்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்காங்கம்மா. சரிம்மா மினியையும் கூப்பிட்டு பண்ணுங்கள், அலைஞ்சு தெரிய வேணான்னு சொல்லுங்கள், அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள். சரி ஓகேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்படியே கான்வர்சேஷன் போகுது மினியை பற்றி. நம்ம ஜங்குக்கு வந்து மினியை பற்றி பேசினாலே செம்ம காண்டாயிட்டார். நம்ம தேங்கும் ஜிமினும் தான் நம்ம ஜங்குக்கு பார்த்து சமாதானப்படுத்துகிறாங்க. மச்சான் அமைதியாயிரு, இது உன் மாமனார் வீடு, சும்மா பொறுமை இழந்து கத்தி தெளிச்சிடாத, வைனாக்கு இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப மெதுவாக காதுக்குள்ளேயே சொல்லுவாங்க. வைனா ஜங்குக்கு பார்த்து, என்னங்க சாப்பிட்றீங்களா, இந்தாங்கங்க இதை வச்சுக்கோங்க இது நல்லாயிருக்கும்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் வைனாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகேம்மா கூட நான் சாப்பிட்றேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் எல்லா சீரு எல்லாத்தையும் எடுத்து வைனாவோட சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. வைனா வந்து காரில் ஏறினோன்னே வைனா அவங்க அம்மா அப்பாவை பார்த்து விட்டு போகிறேன்னு அழுவாங்க. அம்மா அப்பா நீ நல்லபடியாக உடம்ப பார்த்துக்கோ, இனி வந்தானே மினி டைம் பார்த்து பேசிக்கோ, என்னால் முடியலப்பா, மிஸ் யூப்பான்னு சொல்லி வைனாவோட அப்பாவை கட்டி பிடிச்சி அழுவாங்க. அப்புறம் வைனாவோட அம்மாவையும் பார்த்து, அம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, நீ நான் இல்லைன்னு சொல்லி நீ எதுவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காத,
சரியாம்மா மிஸ் யூன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதலாம் நடந்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்க நம்ம ஜங்குக்கு வந்து ஒரே ஃபீலிங்காக இருக்கும். வைனா வந்து ஹக் பண்ணி காருக்குள்ளே ஏற்றிட்டு எதுவுமே ஃபீல் பண்ணாத, 1/2 தானே ட்ராவல், எப்படியா இருந்தாலும் நான் 1/2 உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவை எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ சொல்லு, நான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொண்டு வந்து வரேன்னு சொல்லி வைனா ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஹக் பண்ணி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டே போவாங்க. நம்ம ஜிமினும் தயாங்கும் இன்னொரு காரில் சீரெல்லாம் வச்சுருப்பாங்க தானே, அதுக்காக இன்னொரு பெருசாக ஒரு லாரி மாதிரிக்க, அதாவது கண்டெய்னர் கொண்டு போகிற மாதிரிக்க ஒரு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்துடலான்னு சொல்லி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லி அதில் கிளம்பி வந்து கொண்டிருக்காங்க. நம்ம ஜங்குக்கையும் வைனையும் தனி கொடுத்துட்டு தான் இருக்கலான்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா அப்பா முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு இடையில் நம்ம ஜங்குக்கு 1.5 hours ட்ராவல் பண்ணி தான் நம்ம ஜங்குக் அம்மா அப்பா இருக்க இடத்துக்கு போகணும். அதால் இங்கேருந்து வைனா வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு ஒரு 1/2 hour 10 minutesக்குள்ளே உள்ள மாதிரிக்க ஒரு இடத்துல தான் நம்ம வைனாவுக்கு வீடு பார்த்து 2 பேருமே சூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. நல்ல அழகான வீடாக பார்த்து 2 ரூம், அதுக்கப்புறம் ஹால், கிச்சன் இதெல்லாம் இருக்க மாதிரி பெரிய வீடாக தான் பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டோரியை நான் இதோடையே கட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். மிஸ் பாய், லவ் யூ. யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் நான் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஓகேவா? பாய் மிஸ் சராங்கிதா. அதுக்கப்புறம் மற்ற பாட்டுக்கும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸும் நான் எடிட் பண்ணி போடுறேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ் எஃப்எஃப் பார்ப்பாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் வியூஸ் எனக்கு ரொம்பவே டவுனாக போகுது. அதால் இந்த ஸ்டோரியெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஸ்டாப் பண்ணிடலாமான்னு எனக்கு வேறு திங்கிங் இருக்குது. சப்போர்ட் கிடைச்சா தானே நான் போடுறதுக்கு. அதனால தான் செகண்ட் சேனல் நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாய் மிஸ்.